அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கிறவன். நம்ம சின்ன வயசில் பண்ணின பல தவறுகள், இப்படியெல்லாம் நாம் பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, இதெல்லாம் வளர வளர தான் நமக்கு புரிய வரும். அண்மையில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டாக்டர், அதாவது மருந்து மாத்திரை கொடுத்து தான் வைத்தியம் பண்ணணுங்கிறது இல்லை, அவங்க சில பயிற்சிகள், ஃபிசியோதெரப்பி, வேறு சில பயிற்சிகள் கொடுத்து நம்முடைய உடல் வலி வேதனைகளை போக்கக்கூடியவங்க. நான் ரொம்ப காலம் உட்காந்து பயணம் பண்ணவன், காரில், ரயிலில், அது கணக்கே கிடையாது. ஒரு 40 ஆண்டு காலம் என்னுடைய பொது வாழ்க்கையில் ஆரம்ப காலங்கள் ஒரு 30 வருட காலம் கடும் பயணமாக இருக்கும். இரவு ஒரு ஊரில், காலையில் ஒரு ஊரில். அப்போ உட்காந்தே பயணம் பண்ணுற ஒரு கொடுமை, சரியானபடி வசதியாக கிடைக்காது. இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் வசதியெல்லாம் இப்போ ஒரு 10 வருஷமாக தான் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. சுண்ணாம்பு லாரியில் போயிருக்கிறோம் நாங்கள். அந்த லாரி டிரைவர் தூங்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே வருவோம். அந்த லாரி டிரைவர்கிட்ட தூங்கிக்கிட்டு ஆபத்தாகப்படுமே அப்படின்னு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகும்போது, அதில் வேறு சாராய வாடை அடிக்கும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவரையும் காப்பாற்றி நம்மளையும் காப்பாற்றி எங்கே இறங்கிக்கணுமோ அங்கே இறங்கிக்கணும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறோம் ஐயா. அதனுடைய விளைவு என்னன்னா, நம்முடைய முதுகு எலும்பு தண்டில் ஒரு வலி வரும், கம்ப்ரஸ் ஆகிடும். உட்காந்து குதித்து பயணம் பண்ணது, 2 வீலரில் போகிறது, மோசமான ரோட்லெல்லாம் பயணம் பண்ணது, அப்புறம் போய் மீட்டிங்கில் உட்காந்துருந்தது, இந்த கழுத்து தோள்பட்ட பகுதியில் ஒரு வலி வரும். அவர் மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டார். அதனால் அவர் ஒரு உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தாரு. நம்ம டேபிள் ஃபேன் இருக்குது இல்லையா, அந்த டேபிள் ஃபேன் இந்த பாருங்கள், ஆசிலேஷன் அப்படின்னு ஒன்று போட்டால் இப்படி லெஃப்ட்லேருந்து இப்படி ரைட் வரைக்கும் இப்படியே போகும், திரும்பி ரைட்லேருந்து இப்படி லெஃப்ட் வரைக்கும் போகும். அந்த மாதிரி இந்த கழுத்தை எனக்கு ஒரு பயிற்சி கற்றுக் கொடுத்தாரு. பொதுவாக ஃபிசியோதெரபிஸ்ட்டு மற்ற டாக்டர்கள் அப்படி கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது கழுத்தை நல்ல இந்த தாவாக்கட்டையை ஒட்டிக்கிட்டு இதை அப்படியே லெஃப்ட்டு இந்த தோள்பட்டை வரைக்கும் எவ்வளோ கொண்டு போக முடியுமோ முகத்தை கொண்டு போகிறது, திரும்பி அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இங்கே நிறுத்தி திரும்பி இந்த பக்கம் கொண்டு போகிறது. இதுக்கு நடுவில் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுறது. அந்த மூச்சு இழுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் அந்த உள்ளே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். அதை நான் செய்யும்போது, உட்காந்து செஞ்சு கழுத்து வலி தீர்றதுக்காக அதை செய்யும்போது எனக்கு ஒரு காட்சி நினைவுக்கு வந்துடுச்சு. நான் சென்னையில் விவேகானந்தா கல்லூரியில் படித்தேன். அப்படி படித்த காலத்தில் 3வது மாடின்னு நினைக்கிறேன் என்னுடைய வகுப்பறை. அதில் நாங்கள் எங்கள் கிளாஸுக்கு போகும்போது வலது பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் உட்காந்துருப்பார். அவருக்கு சிங்கிள் ரூம் தனி. நான் அது என்ன டிபார்ட்மெண்ட்லாம் இப்போ சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டால் அவருடைய உறவினர்கள் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் மனம் வேதனை அடையக்கூடும். அதனால நான் இப்போ சொல்லலை. அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பார்க்கும்போது அவர் இந்த கழுத்தை இப்படியே திருப்பி இப்படி கொண்டு போய் அப்படியே திருப்பி கொண்டு போய் எப்போவுமே அவருடைய ரூமில் பண்ணிகிட்டு இருப்பார். நாங்கள் எப்போ அவர் ரூமை க்ராஸ் பண்ணி போகும்போது இந்த ஜன்னல் வழியாக அவரை பார்ப்போம். அவருக்கு நாங்கள் 2 பேர் வச்சுருந்தோம். நீங்கள் தப்பு தான், அந்த வயசில் பட்ட பேர் வைக்கிறது. பட்டம் தான் வாத்தியார் வாங்கலாம், பட்ட பேர் மாணவன் தான் கொடுப்பான். பட்டம் எம்ஏ பிஹெச்டி இதெல்லாம் பட்டம் அவங்களாம் வாங்குவாங்க. பட்ட பேர் பசங்களாக வைப்பாங்க. அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. இதெல்லாம் நம்முடைய அறிவு குறைவு காரணமாக என்னமோ வச்சுக்க. அவருக்கு லுமூம்பான்னு பேர் வச்சோம். ஏன் என்னெல்லாம் எனக்கு ஆகாதீங்க, நான் வைக்கலை. இது எங்கள் மூதாதையர்கள் எங்கள் கல்லூரியில் சீனியர் அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு தானே போவான். அவருக்கு லுமூம்பா அப்படின்னு பேர் வச்சார். பார்க்குறதுக்கு ஒரு ஆஃப்ரிக்கன் லுக் இருக்கும் அவருக்கு. அதனால் அவருக்கு பேர் லுமூம்பான்னு வச்சாங்க. அவர் அந்த கழுத்தை அப்படி எப்போவுமே பண்ணுறது தெரியாதுல்ல. அந்த வயசில் நமக்கு இப்படி ஒரு பெயின் வரும். இந்த பெயினுக்கு அது ஒரு ரிலீஃப் எக்ஸசைஸுங்கிறது அந்த வயசில் எப்படி தெரியும்? அப்போ நான் பிஏ எக்கனாமிக்ஸு ஃபைனல் இயர் படிக்கிறேன், இல்லை செகண்ட் இயர் படிக்கிறேன், அவ்வளோதான். அவருக்கு டேபிள் ஃபேன்னு பேர் வச்சோம். ஏன்னா அந்த டேபிள் ஃபேன் ஆசிலேஷனில் அப்படியே இந்த சைடு அந்த சைடு போயிட்டு வரும். அப்படிங்கிறதுனால
ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொருத்தர் முதல்ல லுமும்பாங்கிறத அவருடைய தோற்றத்தை வச்சு பேர் வச்சாங்க. டேபிள் ஃபேன் அப்படின்னு ஒரு பேர் வச்சோம். அப்போ அதை சொல்லி சிரிப்போம். எனக்கு இந்த கழுத்து வலி வந்து அது செய்யும்போது கண்ணில் தண்ணி வந்தது. நமக்கு அறிவில்லையே அந்த காலகட்டத்தில். நாம் அவருக்கு அப்படி ஒரு பேர் வச்சு சிரித்து பேசிக்குவோமே, நமக்குள்ளே கேலியும் கிண்டலுமாக பேசுவோமே. ஆண்டவா, எவ்வளோ பெரிய தவறு அது. அவர் எவ்வளோ படித்தவர். அவர் ஒரு ஹெச்ஓடியாக வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் எவ்வளோ பெரிய கல்விமானாக இருக்கணும். அவரை நாம் எப்படி அப்படி பேசியிருக்கிறோம், அந்த பாவத்தை எங்கே போய் தொலைக்கிறது அப்படின்னு மனதுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டது. இது ஏதோ என்னுடைய இதுக்காக சொல்லிக்கலை. நம்ம பிறருடைய வேதனை என்ன, பிறருடைய வலி என்ன, பிறருடைய சிரமம் என்ன, இது நமக்கு தெரியாது சின்ன வயசில். நான் மகாபாரதம் சொற்பொழிவுகள் பண்ணுறதுக்காக மகாபாரதம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சொற்பொழிவுக்காகன்ட்டு இல்லை, படித்தேன், அப்புறம் சொற்பொழிவு பண்ணேன். எனக்கு அது ஒரு ஆர்வம் உண்டு, அது என்ன இருக்குது அப்படின்னு. அதில் ஆணி மாண்டவியர் அப்படின்னு ஒரு ரிஷியை பற்றி ஒரு கதை வருது. நான் எப்போவுமே தெளிவாக சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் முழுக்க உண்மையா முழுக்க பொய்யா இதெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன். அதில் ஒரு மெசேஜ் இருக்கா நான் எடுத்துக்குவேன். ஏதாவது ஒரு நல்ல ஒரு தர்மம் அதுலேருந்து நமக்கு பேசப்பட்டிருக்கிறதா, ஒரு அறவுரை நமக்கு கிடச்சிருக்கா, நான் அப்படியே ஏற்றுக்குவேன். இது நடக்கலையான்னு சர்ச்சை பண்ணி நேரத்தை வீண் பண்ணுறதுல எனக்கு இஷ்டமே கிடையாது. எவ்வளோ நடந்தது, எவ்வளோ நடக்கலை, இது எவ்வளோ கற்பனை, இது எவ்வளோ, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இந்த ஆணி மாண்டவியர் கதையில் என்ன சொல்கிறாங்க, மாண்டவியர் அப்படின்னு ஒரு ரிஷி, அவர் குடிசையில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பர்ணசாலை, பர்ணம்னா இலையால் கட்டப்பட்டது, கூரை, ஓலைக்கூரை கீழே உட்காந்து அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பர்ணசாலை. அப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 4 திருடருங்க என்ன பண்ணுறாங்க, அரண்மனையிலேருந்து சில பொருள்களை திருடிக்கிட்டு வர்றாங்க. முத்து மாலை அது இதெல்லாம் திருடிக்கிட்டு வர்றாங்க. வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓடி வர்றாங்க. அரண்மனை காவலர்கள் துரத்துறாங்க. இப்போ எங்கே ஒளியறதுன்னு தெரியல. நேராக வந்து இந்த முனிவருடைய ஆசிரமத்தில் பின்னால் உட்காந்துக்கிட்டு திருடிக்கிட்டு வந்த பொருளை எல்லாம் இவருக்கு முன்னாடி போட்டாங்க. மாட்டினா இவர் மாட்டட்டும் அப்படின்னு போட்டாங்க. இந்த அரண்மனை காவலர்கள் வந்தாங்க பாருங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பொருள்களை எல்லாம் பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு விசாரிக்கிறாங்க. யார் இங்கே யாரும் வந்தாங்களா, நீ திருநியா, திருடினவங்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், எப்படி இது இந்த திருட்டு பொருள்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இவர் தவம் பண்ணுறதால மௌனத்தில் இருக்கிறார், பேச மாட்டார். அவர் பேசலை அப்படின்ன உடனே அரண்மனை காவலர்கள் என்ன பண்ணாங்க, இவரை பிடிச்சி கொண்டு போய் மகாராஜா முன்னாடி நிறுத்திட்டாங்க. மகாராஜாவும் சரியாக விசாரிக்கலை. எல்லா விசாரணையும் முழுக்க எங்கே நடக்குது, கொஞ்சம் முன்ன பின்ன போயிடுதில்லை பல விசாரணைகள். என்ன பண்ணி தொலைக்கிறது, விசாரிக்கிறவங்களுக்கும் நேரம் இல்லை, கண்டுபிடிக்கவும் முடியல. இவர் தான் திருநாரான்னு முறையாக விசாரிக்கலை. அந்த அரசர் என்ன பண்ணிட்டான், டேய் இவரை கழுவில் ஏற்றுங்கடான்ட்டான். கழு ஏற்றுறதுங்கிறது கொடுமையான தண்டனை. அதாவது ஒன்று ஆசனவாய் வழியாக கூரான ஒரு ஆயுதத்தை வச்சு அது மேலே உட்காந்து வச்சிடும், கடப்பாறை மாதிரி, அது அப்படியே உள்ளே போகும், தலையை பிளந்துக்கிட்டு வெளியே வரும். அல்லது கழுத்துக்கிட்டு அது மாதிரி ஒரு ஆயுதத்தை குத்துறது, இப்படி ஏதோ ஒரு சில தண்டனைகள் உண்டு. இவருக்கு கழுத்துக்கிட்ட அது மாதிரி ஒரு இதை போட்டு மாட்டி இவரை தொங்க விட்டுருக்குறாங்க. அப்போ அந்த வழியாக ரிஷிகள்லாம் போகிறாங்க. இவர் மாண்டவிய மகரிஷி ஆச்சு, இவர் தப்பே பண்ண மாட்டாரே வாழ்க்கையில், மகா ஞானியாச்சு, இவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்துருக்குறான் மன்னன், அறிவு கட்டவன் அப்படின்னு இறங்கி வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி உங்களை தண்டிச்சிருக்கிறான்? அவர் சொல்கிறாரு, என் கர்ம வினை, நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணணும் தெரியல, எனக்கு இப்போ அந்த தண்டனை கிடச்சிருக்கு. அதனால நான் என்ன பண்ண முடியும், ஏற்றுக்க வேண்டியது தானே, இதை மறுத்து எதிர்த்து என்ன போகுது, எனக்கு ஒரே தப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இது 2 பேரும் பேசுகிறத கேட்ட உடனே கீழே இருக்கிறவங்க மகாராஜாட்ட போய் சொல்லிட்டாங்க. ரிஷிகள்லாம் வந்தாங்க, இவர்கிட்ட பேசினாங்க, இவர் இப்படி சொன்னார்னு, அச்சுச்சோ பெரிய ரிஷி போடுறதுக்கு நம்ம தெரியாமல் இவரை பண்ணிட்டோமேன்னு வந்து இந்த ரம்பத்தை வச்சு இதை அறுத்து கதையில் வருது. அப்படியே கொஞ்சம் அந்த ஆணி அப்படியே நிற்கும்படியா இவர் அப்படியே விட்டுட்டான். சொன்னாரான், இருக்கட்டும்பா, நான் சிவ பூஜைக்கு போகும்போது பூக்குடலை மாட்டிக்குவேன். நான் சொல்லிட்டேன் முதலிய கதைகளை 100க்கு 100 உண்மையானு என்னை கேட்காதீங்கன்ட்டேன். அந்த நேரத்துலையும் அவருக்கு சிவ பூஜைக்கு அந்த ஆணி அப்படியே இருக்கட்டும்னு ஆணியோடு வாழ்ந்தார். ஆணி மாண்டவியர் அப்படின்னு அவருக்கு பேர்.
அவர் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு மேலே போகும்போது என்ன பண்ணாராம், மேல் உலகத்துக்கு போகும்போது யமதர்மராஜனை பற்றி கேட்டாராம், என்னை ஏன் கழுவில் ஏற்றி கஷ்டப்படுத்தினேன், நான் என்ன வாழ்க்கையில் முதல்ல தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் அந்த தண்டனை கிடச்சிது அப்படின்னு கேட்டாராம். நீ சின்ன வயசில் தும்பி பூச்சி இருக்குல்ல, ஆமாம், அதை துன்புறுத்தினேன், ஆணியை வச்சு துன்புறுத்தினேன், அது வலியில் வேதனையில் அழுதுது. அப்போ அந்த பூச்சி சொல்லிச்சு, இந்த கஷ்டம் என்னன்னு இவனுக்கு தெரிய வேணாமா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு அழுதுது. நான் தர்ம தேவதை, அதனால் அந்த கஷ்டத்தை உனக்கும் ஒரு நாள் கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு அந்த வலியும் வேதனையும் நான் உணர வச்சேன் அப்படின்னு. உடனே மாண்டவர் யோசிச்சாராம், சின்ன வயசில் அரியா பருவத்தில் செய்கிறதையெல்லாம் நம்ம எப்படி அதர்மமாக எடுத்துக்க முடியும், அதை மன்னிச்சிடணும். விவரம் தெரிந்த பிறகு ஒரு மனுஷன் அந்த தப்பு பண்ணால் அவனை தண்டிக்கணும். நீ தர்ம தேவதையாக இருந்து நீ புரியாமல் இப்படி நடந்துக்கிட்ட, உனக்கு தர்மம் என்னன்னு தெரியல அப்படின்னு அவர் மகரிஷி, நீ பூமியில் போய் பிறந்து மனுஷ வாழ்க்கைனா என்னன்னு கஷ்டப்படுன்னு சொல்லி தர்ம தேவதையை பிறக்க சொன்னதால தான் அது விதுரராக வந்து பிறந்ததுன்னு மகாபாரதத்தில் ஒரு கதை வருது. மகாபாரதத்தில் அப்படியே லிங்க் போயிட்டே இருக்கும். இப்போ விட்டுடுங்க. சின்ன வயசில் ஒரு தவறு பண்ணுனா அதுக்கு தண்டனை நமக்கு பின்னால் வரும் அப்படின்னு கதை. அறியாமல் பண்ணுனா மன்னிக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் ரூல் ஓவர் ரூல் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ நாம் வாழ்க்கையில் எத்தனை விதமான துன்பங்களை பிறருக்கு ஏற்படுத்துகிறோம், பிறருடைய வலியை பற்றி யோசிக்கிறோமா? இன்னொருத்தருக்கு இந்த சொல் சொன்னால் வலிக்குமே, கவலைப்பட மாட்டேங்கிறோம். சார், என்ன சொல் சொன்னால் அவங்க நெஞ்சு நோகுமோ அந்த சொல் சொல்கிறதுல பல பேருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன சொன்னால் அவங்க காயத்தில் மிளகா பொடி போட்ட மாதிரி துடிப்பாங்களோ அந்த சொல்லை தேர்ந்தெடுத்து போடுறோம். இப்போ நான் ஒரு சின்ன பட்டியல் சொல்கிறேன் பாருங்கள். என்ன, ஜாதி அடிப்படையில் சிலரை நோக பேசுகிற ஒரு கெட்ட பழக்கம் சில பேருக்கு உண்டு. இதெல்லாம் சரியில்லை. அதாவது ஒரு பரம்பரையவே நாம் குறை சொல்கிற மாதிரி அவங்க மனசு நோகும்படியாக பேசுகிறது பண்பாட்டில் குறைவான ஒரு செயல். பிறர் வலி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற போது நம்ம எங்கெங்கே தப்பு பண்ணுறோன்னு ஒரு சின்ன பட்டியல் சொல்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு தொழில் இருக்கும், அந்த தொழிலை சொல்லி கேவலப்படுத்துறது. என்ன தொழில் மேன்மையானது தானே. அவங்க தரையை கூட்டி பெருக்கிற வேலை செய்கிறவங்களா இருந்தால் பெருசாக அவங்கள மதிக்கணும். அந்த தொழிலை கேவலப்படுத்தி அவங்கள நம்ம இழிவாக பேசுகிறது. சார், அப்ரஹாம் லிங்கனுடைய அப்பா செருப்பு தைக்கிறவராக இருந்தார். பார்லிமெண்ட்டில் அதை சொல்லி கேலி பண்ணாங்க. பண்ணலாமா, உங்கள் அப்பா செருப்பு தைக்கிறது தானடா அப்படின்னாங்க. பாருங்கள், அதெல்லாம் தவறு இல்லையா? அதுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்தாரு. அது வேறு. டே, இப்போ செருப்பு கிழிஞ்சு மணாலும் கொண்டாந்து கொடுறான், நான் தப்பேன்டா, எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும்னார் அப்ரஹாம் லிங்கன். அது வேறு சம்பவம். ஆனால் அப்ரஹாம் லிங்கனை செருப்பு தைக்கிற ஒரு பிள்ளைன்னு கேலி பண்ணலாமா? இந்த பரம்பரையை சொல்லி கேலி பேசுகிறது. சாப்பாடு போடும்போது நீ இதெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டே, நீ எப்பவுமே பசி பட்டினின்னு கிடந்தால் நல்லா சாப்பிடு, இதெல்லாம் பார்த்துருப்பியா நீ, தப்பு இல்லை. உணவு கொடுக்கும்போது வறுமை, பசி, தொழில், ஜாதி, உடல் குறைபாடு. ஒருத்தருக்கு உடலில் ஒரு ஊனம் இருக்கலாம், அதாவது கொஞ்சம் கோணலாக இருக்கலாம், மூக்கு பல் ஏதோ ஒரு அமைப்பில் உடம்புலேயே ஒரு கோணல் இருக்கலாம், இல்லை லேசாக ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு, அந்த மாதிரியான ஒரு குறைபாடு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் பழிச்சே பேசக்கூடாது. சில நாடகங்கள் கூட சார் காது கேட்காததை கேலியாக வச்சு ஹியூமர் பண்ணுறது, பேச முடியாத ஒரு விட்டு பேசுவாங்கல்ல, அதை கேலி பண்ணுறது. சத்தியமாக சொல்கிறேன், அதெல்லாம் மனசு பிறருக்கு எவ்வளோ வலிக்குங்கிறது நமக்கு தெரியாது சார். ஒரு தடவை பஸ்ஸில் ஒரு பையன் சடனாக பிரேக் போட்டாங்க. பிரேக் போட்ட உடனே என்னன்னு எந்திரிச்சு பார்த்தான். பக்கத்தில் உட்காந்துருந்தவர் கேட்டார், என்னடா தம்பி, ஏன் சடனாக பிரேக் போட்டாங்கன்னு. பிரேக் இன்ஸ்பெக்டர் குறுக்க வந்துட்டார் சார் அப்படின்னா. உட்காந்துருந்தவர் ஏஞ்சி பார்த்துட்டார், எருமை மாடு குறுக்க வந்திருக்கு. இந்த பையனை பார்த்தாரு, உனக்கு சொல்கிறதுக்கு வேறு விஷயமே அப்படி இல்லையா, எருமை மாடு குறுக்க போயிருக்கு, பிரேக் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறியே, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு. நாங்கள்லாம் எருமை மாடு அப்படி தான் சார் சொல்லுவோம். தம்பி நிறுத்து, நானே ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர், என் மனசு என்ன வலிக்கும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆஹா, நாம் ஒன்று சொல்லும்போது ஒருத்தருடைய மனம் நோகும்படியாக பேசக்கூடாது. ஒரு எருமாடு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். நிறம், உடல் அமைப்பு, அவங்க பார்க்குற தொழில், வறுமை, பசி, மானத்தை கிளறி விடக்கூடிய வார்த்தைகள், குத்தி காட்டுற மாதிரியான சொற்கள் எப்போது நமக்கு சொன்னாங்கங்கிறதுக்காக நம்ம திருப்பி அதை சொல்கிறது, இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை. நமக்கு அறிவு வளர வளர வளர, ஏதோ அறிவு இல்லாத காலத்தில் நம்ம செஞ்சுருக்கலாம், ஆனால் அறிவு வளர வளர நாம் அப்படி பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. பிறர் வலி அது என்னன்னு நமக்கு தெரியணும். இன்னாச்சொல் சொல்லவே கூடாது.
பிறர் மனம் நோக பேசவே கூடாது. வளர வளர நாம் இது கற்றுக்க வேண்டிய விஷயம். பிறர் வலி அறிந்து, பிறர் வலினா திருக்குறளில் வலினா வலிமைன்னு அர்த்தம். நான் சொல்கிறது வலி, வேதனை. பிறருடைய வலினா என்னன்னு தெரிஞ்சு நம்முடைய சொற்களை கையாளணும், செயல்களை கையாளணும், நம்முடைய சிந்தனையை நாம் வளர்த்துக்கணும். எக்காரணத்தை முன்னிட்டும் பிறருடைய நெஞ்சு நோகும்படியான சொற்களை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடு மறந்துடக்கூடாது. பிறர் வலி என்னன்னு தெரியும்.